ஹாய். என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ஆயிலி ஸ்கின் ப்ளஸ் பயங்கர ஆக்னி இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு என்னோட ஸ்கின்ன எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். நம்ம என்னதான் வந்துட்டு நெறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டுருப்போம். அவங்க குடுக்குற டேப்லெட், ஆயின்மென்ட் எல்லாம் யூஸ் பண்ணியுமே நெறைய பேருக்கு வந்துட்டு இன்னுமே கியூர் ஆகாம இருக்கும். அதுக்கு நெறைய ரீசன் இருக்கலாம். எனக்கு வந்துட்டு மெயினா தெரிஞ்ச ஒரு சில ஸ்டெப்ல வந்து இது ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, நம்ம வந்து மேக்கப் போட்டுருப்போம், இல்ல சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டுருப்போம். ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு, ஓகே ஃபேஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூங்க போயிடுவோம். ஆனா, அந்த தப்ப மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்துட்டு நீங்க சன்ஸ்கிரீன் போட்டீங்க, சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டிருக்கீங்கன்னா, இந்த மிசெல்லார் வாட்டர வச்சு வைப் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இல்ல நல்ல மேக்கப் போட்டிருக்கீங்க, வாட்டர் ப்ரூஃபான மேக்கப்லாம் போட்டிருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான கிளென்சிங் ஆயில் எது வேணாலும் இது 2த்துல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ வந்து போட்டு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா, எல்லா டர்ட்டும் ரிமூவ் ஆயிருக்கும். என்னன்னா, நம்மளோட வெறும் ஃபேஸ் வாஷ் போட்டோம்னா, ஆயிலி ஸ்கின்னுக்கு நெறைய போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ்ல போயிட்டு எல்லாமே வந்துட்டு பிளாக் ஆயிருக்கும். அது எல்லாமே ரிமூவ் ஆகாது. இந்த மாரி கிளென்சிங் ஆயிலோ, இல்ல கிளென்சிங் பாமோ ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணோம். அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எல்லாம் ட்ரை பண்ணியும் எனக்கு ஆக்னி இருக்கு அப்படின்னு நெனைக்கிறவங்க இந்த ஸ்டெப்ப கண்டிப்பா உங்க ரொட்டீன்ல ஆட் பண்ணி பாருங்க.